Ho ho ho! Jingle bells, jingle all the way. என்ன சாண்டா இப்படி ஒல்லி ஆகிட்ட? அதுவா, சுகர் வந்துருச்சு. அதான் சில பல விதமான டயட்ல இருந்து வெயிட்டை குறைச்சிட்டேன். என்ன சாண்டா, உன் தொப்பை தானே உன்னுடைய அடையாளமே. சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, என்ன பிளான்? அட ஆமா. சரி, அந்த பாய்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு வா. குட் பாய்ஸ் யாருன்னு ரிவ்யூ பண்ணுவோம். சாண்டா, சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க 3 பசங்க நான் தான் குட் பாய்னு சுத்திட்டு இருக்காங்க. ஓஹோ, சரி வா, அவங்க 3 பேர் வீட்டுக்கும் போய் நம்ம டிடெக்டிவ் வேலையை பண்ணுவோம். டேய் அண்ணா, ஸ்கூல் லீவ் விட்டு 2 நாள் ஆச்சு. இன்னும் என்ன எழுதிட்டு இருக்க? ஏய், நான் என்னோட வின்டர் வெக்கேஷன் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஃபைனல் எக்ஸாம்க்கு இப்போவே ரிவிஷன் ஆரம்பிக்க போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ரூமை க்ளீன் பண்ணிவிடுவேன். சாண்டாவோட குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் வரணும்ல. சரி சரி, கிச்சன் ஷெல்ஃப்ல இருக்க பிஸ்கட் பாக்கெட் எடுத்துறியா? எனக்கு எட்ட மாட்டேங்குது. ஏய், எட்டலானா போய் அம்மா கிட்ட கேளு. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா என்னோட வேலையா? போடி. ஹோ ஹோ ஹோ, படிப்புல பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் போதும், குட் பாயா இருந்துடலான்னு நினைக்கிறான் இந்த பையன். ஆமாம் சாண்டா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைண்ட் பர்சனாக இருக்கணுன்றது தெரியல. சரி வாங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். டேய், என்னடா ரூம் குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. சுத்தமா வச்சுக்க முடியாதா? இப்படி இருந்தா எப்படிடா உன்னை குட் பாய்னு சொல்லுவாங்க? போங்க மம்மி, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே செஞ்சுடுவேன். ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுவேன், டாய்ஸ் ஷேர் பண்ணுவேன். நான் எப்படி குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் வராமல் இருப்பேன்? சரி சரி, பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரன் லீவுக்கு வந்திருக்கான்ல, ரொம்ப போர் அடிக்குது போல. அவனையும் கூப்பிட்டு கொஞ்சம் வீடியோ கேம் விளையாடுறா. போங்கம்மா, யாரோ தெரியாதவனுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? ஆப்போசிட் வீட்டு பாய்கிட்டையும் தான் வீடியோ கேம் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் விளையாட சொல்லுங்கள். ஹோ ஹோ ஹோ, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நல்ல மனசு இருக்கு. ஆனா தெரியாதவங்களுக்கும் அவங்க தேவையின் போது ஹெல்ப் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியல. சரியா சொன்னீங்க சாண்டா. வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். பாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்றேன்னா? நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இல்ல பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். என்ன பாப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்கிறேன். சரி, எனக்கு ஹெல்ப் பண்றது இருக்கட்டும். இன்னைக்கு ஸ்கூல்ல உன் கிளாஸ்மேட் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல? அதப்படி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் என்னையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் சப்போர்ட் பண்ணல. ஹோ ஹோ ஹோ, அவனுக்கு பிரச்சனை வராத இடத்துல மட்டும் தான் உதவி பண்ணுவான் போல. ரொம்ப பயப்படுறானே. ஆமாம் பாஸ். சரி, அந்த 3 பசங்களையும் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வா. ஏ, வீட்டில் தானே இருந்தோம், இங்கே எப்படி வந்தோம்? ஏ, அங்கே போகிற சாண்டா. ஹோ ஹோ ஹோ, வெல்கம் பாய்ஸ். குட் பாய்ஸ் லிஸ்ட்ல வந்து gift வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க குட் பாயா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்ன சாண்டா, நான் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்டடி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்? நல்லா படிச்சா மட்டும் போதுமா? அடுத்தவங்க உதவி கேட்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் தங்கச்சி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால, நீ ஏன் அவளை இக்னோர் பண்ண? அப்படி பார்த்தா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருந்தேன். நல்லதுதான். ஆனா நமக்கு பிடிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணா பார்த்தாது. நமக்கு தெரியாதவங்க உதவி கேட்கும் போது ஹெல்ப் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ஸ்பிரிட். நானே வாலண்டியர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேனே, அப்போ நான் எப்படி குட் பாய் கிடையாது? சரி, உன் கிளாஸ்மேட்டோட ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணப்ப நீ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல? பயந்துட்டியா? தைரியம்ங்கிறது பயப்படாம இருக்கிறது இல்ல. பயமா இருந்தாலும் சரியான விஷயத்துக்கு துணையா நிற்கணும். சரி, இந்தாங்க உங்க கிஃப்ட்ஸ். ஹே டெடி பேர், தேங்க்யூ சாண்டா. இதை நான் என் சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணுவேன். ஏ, புது வீடியோ கேம். இதை நான் பக்கத்து வீட்டு பாட்டியோட பேரை இருக்கிறான்ல, அவன் கூட ஷேர் பண்ணுவேன். ஏ, நியூ ட்ரெஸ். தேங்க்யூ சாண்டா. இதை நான் என் கிளாஸ்மேட்டு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சரி பசங்களா, கிறிஸ்மஸோட உண்மையான ஸ்பிரிட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமே நீங்க குட் பாய்ஸ் லிஸ்ட்ல வரணும். ஓகே ஓகே சாண்டா. Dogs with bags of money. La 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 la. Christmas season to be jolly.
ஏமாந்துட்டனே. நல்ல ஏரியா, இடம் வாங்குங்கன்னு சொன்னான். இப்படி ஏரி மேலேயே இடம் இருக்குன்னு தெரியாம போயிருச்சே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நான் அப்பவே சொன்னேன், சுத்தி வீடே இல்ல, ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, இந்த இடம் வேணான்னு. போடி, இங்க தான் ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லி நிலத்தை வாங்கி வீடு கட்டியாச்சு. மழை பெஞ்சு வீடை சுத்தி தண்ணி, எங்கேயும் போக முடியல. அம்மா பசிக்குதுமா, சூடா பூரி போட்டு தரீங்களா? இவன் ஒருத்தன், நானே வீட்டுக்குள்ள தண்ணி வந்து எல்லாம் கெட்டு போயிருச்சுன்னு இருக்கேன். பேசாம எய்த்து வீட்டு லேடி கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமா? மாடி வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு மாதிரிலாம் இல்லை, ஏதாவது சாப்பாடு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அவகிட்ட போய் என்னைய உதவி கேட்க சொல்றீங்க? ஒரு நாள் நம்ம ஸ்கூட்டரை அவ கேட் முன்னாடி நிறுத்தினதுக்கு என்னெல்லாம் பேசுனா. நீ மட்டும் என்ன சும்மா இருந்த? வீட்டு வாசலில் வண்டி நிறுத்தாதீங்க நாங்கள் சொன்னதுக்கு இதே எங்கள் அப்பா விட்டுறோடா அப்படின்னு கேட்டு சண்டை போடல. சரி விடு, நானே போய் கேட்டு பார்க்குறேன். அப்பா பாத்தியாப்பா, நம்ம வீடு எப்படி ஐலண்ட் ஆகிடுச்சுன்னு? ஏண்டா நம்ம நிலைமை உனக்கு காமெடி ஆயிடுச்சா? மாடி போர்ஷன் இருந்ததால் நம்ம தப்பிச்சிட்டோம். ஏத்த வீட்டில் பாரு, ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. ஹலோ சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ பாஸ், என்ன இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க? மெதுவாக பேசுங்க. உங்கள் கூட பேசுகிறத பார்த்தா என் பொண்டாட்டி சாமி ஆடிடுவா. சார், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து எல்லா பொருளும் கெட்டு போயிருச்சு, ரோடு வேற பிளாக் ஆயிருச்சு. நேற்று மதியானம் சாப்பிட்டது சார், ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அங்க என்ன சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, ஆப்போசிட் ஹவுஸ் நேபர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுல்ல, அதான் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறாரு. முதல்ல பால்கனி கதவை சாத்திட்டு உள்ள வாங்க. அவங்க கிட்ட பேசுறத பார்த்தேன், அப்புறம் இருக்கு. அம்மா பசிக்குதுமா, எப்பமா சாப்பாடு போடுவ? கடவுளே, கிறிஸ்மஸை நினைச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் இந்த மாதிரி கஷ்டம்? உங்களை தான் நம்பி இருக்கோம், சீக்கிரம் வந்து உதவி பண்ணுங்க. ஆண்டி ஆண்டி. தம்பி நீயா? ஆமா ஆண்டி, உங்க நிலைமையை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. எங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த பிரெட் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க. வேணாம்ப்பா, உங்க அம்மா திட்ட போறாங்க, நீ போ. நீங்க பயப்படாதீங்க ஆண்டி, நான் இங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம கிறிஸ்மஸ் நேரத்துல நாங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நான் வந்ததை மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. பாத்தீங்களா மம்மி, என்னோட ஃப்ரெண்ட் எப்படி வந்து ஹெல்ப் பண்றான்னு. சரி, அந்த பிரெட் இப்படி கொடுங்க. பிரதர் பிரதர் சார் வாங்க. சிஸ்டர், இந்த பையில் கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கு, நீங்கள் இதை தோசை சுட்டு சாப்பிடுங்க. பரவாயில்ல பிரதர், உங்களுக்கும் தானே ரோடு பிளாக் ஆயிருக்கு, உங்களுக்கும் சீக்கிரமே சாப்பாடு தேவைப்படும். நான் வேற உங்க ஒய்ஃப் கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஏன் தப்பு தான், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு உங்கள் மேலே கோவப்பட்டுட்டாங்கன்னா? விடுங்க சிஸ்டர், கிறிஸ்மஸ் நேரத்தில் பழைய பகையெல்லாம் மறந்து அமைதிக்கு வழிவகுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. ஒரே ஒரு கண்டிஷன், நான் வந்தது மட்டும் என் ஒய்ஃப்க்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி பிரதர். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ தான் உங்கள் பையன் வந்து பிரெட்டு கொடுத்துட்டு போனான். என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறானே. நான் மாட்டினாலும் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கு. போயிட்டு வரேன். சிஸ்டர் நீங்களா? இந்தாங்க, இந்த பையில சேமியா பாக்கெட் இருக்கு, செஞ்சு சாப்பிடுங்க. என்னதான் நமக்குள்ள சண்டையா இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. கிறிஸ்மஸ் நேரத்துல கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான கட்டளை லவ் யோர் நெய்பர்ஸ். அதை கடைபிடிக்கிறதுக்கு நான் இதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிறேன். சிஸ்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் உங்களை கோவத்தில் திட்டிட்டேன், ஆனால் அதை நினச்சி நான் வருத்தப்படாத நாளே இல்லை. நான் உங்களை திட்டிருந்தோம், நீங்கள் எனக்கு உதவி பண்ண வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர். அதை விடுங்க, நானும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருந்தேன். மார்னிங் நீங்க வந்து கேட்கும் போதே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா என்ன கொஞ்சம் வீக்கா நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் தனியா வந்து ஹெல்ப் பண்ண வந்தேன். அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சிஸ்டர், உங்களுக்கு இருக்கிற அதே தங்கமான மனசு தான் உங்க வீட்டாருக்கும் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயிட்டாங்க.
எனக்கு தெரியாமையே அன்பை பகிர்ந்திருக்காங்க. சந்தோஷம். சரி சாப்பிடுங்க. நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி ஆரம்பமாகட்டும். சரி நான் போயிட்டு வரேன். ஓகே சிஸ்டர், நாளைக்கு வரோம். பாய் ஆண்டி. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரா சாப்பாடு எடுத்துட்டு போறதும் சாண்டினோ வீட்டுக்கு போய் உதவி பண்றதுமா இருக்குறீங்க. மாஸ்லின் தாத்தா, நீங்க தூங்கிட்டீங்களா நினைச்சோம். நான் பாக்குறதுக்கு தான் ஓல்டு, ஆனா என் ஐசைட்டும் ஹியரிங்கும் கோல்டு. சூப்பர் தாத்தா. நீங்க இப்ப செஞ்சது செயல்தான் செயல் வழி நற்செய்தியை போதிப்பது. மாமா, நாளைக்கு அவங்கள லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நல்லது நல்லது. இதுதான் கிறிஸ்மஸ். நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. எல்லோருக்கும் குழந்தை இயேசுவின் அன்பின் வாழ்த்தை கூறுவோமா?